நாளுக்கு நாள் இந்த ஒரு கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு சீரியஸான ஒரு டாபிக்கா மாறிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். இது எந்த அளவுக்கு இப்போ சீரியஸா மாறி இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அசம்பிளியில பேசுற அளவுக்கு இப்போ மாறி இருக்கு. சரி, அசம்பிளியில அப்படி என்ன இந்த கரூர் விஷயத்தை பத்தி விவாதிச்சிருக்காங்க, யாரெல்லாம் விவாதிச்சிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு சைடு கரண்ட் கவர்மெண்ட் டிஎம்கே, இன்னொன்று ஒரு சைடு ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கே. சரி, இந்த ஒரு துயர சம்பவத்தை பத்தி அசம்பிளியில எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்போசிஷன் லீடரா இருக்க ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இந்த கரூர் துயர சம்பவத்தில் இருக்கு, இதை பத்தி பேசணும், ஸோ அதனால வந்துட்டு அசம்பிளியில் வந்துட்டு இதை பத்தி நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிஷன் லீடரா இருக்கிற இபிஎஸ் ஐயா வந்துட்டு இந்த விஷயத்தை சொன்னார். அதே போல வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணி கரண்ட் கவர்மெண்டா இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுமே இதை பத்தி வந்துட்டு பேசுறதுக்காக அசம்பிளிக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல இபிஎஸ் ஐயா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, நாங்க வந்துட்டு முன்னெடுத்து இந்த கேள்விகளை கேட்கலாம்னு சொல்லி ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு கரண்ட் கவர்மெண்டா இருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு இல்ல, முதல்ல நான் பேசிடுறேன், கரூர்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் மொத்தத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட கருத்தை முன் வச்சார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இபிஎஸ் ஐயாவுமே அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி ஓகேங்க ஐயா, நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க, அதுக்கப்புறமா என்னோட கேள்வியை நான் கேட்கிறேன்னு சொல்லி ஆப்போசிஷன் லீடரா இருக்கிற இபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லி உட்கார்ந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த அசம்பிளியில பேச ஆரம்பிக்கிறார். ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல் எக்ஸ்பிளனேஷனா என்ன கொடுக்குறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு கரூர் பிரச்சாரம் விஜய் பண்ண போறாரு அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் அப்படின்றது வந்து அந்த பர்மிஷன் லெட்டர்ல தோராயமா ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்றது ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தில் வரும்போது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான மக்கள் இருந்தது முதல் விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா டைம் ஸ்லாட், இதுக்கு ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பர்மிஷன் லெட்டர்ல 3 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் அப்படின்றது ஒரு டைம் ஸ்லாட் இருந்தது. ஆனா அங்க இருக்கிற தாவேக தொண்டர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு இல்ல 3 மணிக்கு முன்னாடியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எங்க விஜயை பார்க்க முடியாம போயிடுமோன்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணிருக்காங்க, விடிய காலையிலே வந்துட்டு நிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சது. ஸோ இதனால தான் மக்கள் டீஹைட்ரேட் ஆகி சில பேர் மயக்கமும் விழுந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயமும் சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது காலையில 8:30 மணிக்கு வந்துட்டு விஜய் சென்னையில இருந்து கிளம்பினார், அதுக்கப்புறமா திருச்சிக்கு வந்தார், அதுக்கப்புறம் நாமக்கல் பிரச்சாரத்தை முடிச்சு கரூர் போகணும், இதுதான் ஒரு ஷெடியூலா இருந்தது. ஸோ இது வரதுக்கு எப்படி இருந்தாலும் நைட் ஆயிடும்ன்றது அவங்களுக்கே தெரியும். பட் அப்படி இருக்கிற நேரத்தில் இதுக்காக அங்க இருக்கிற தாவேகாவினர் வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு இல்லை சீக்கிரமாவே வந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை கொடுக்கணும் கரூர் மக்களுக்கு. ஸோ ஆனால் ஆக்சுவலி அவர் வந்தது 3 மணிக்கு வர வேண்டியது, ஆனால் அவர் வந்தது கிட்டத்தட்ட 7-7:30 ஆச்சு. ஸோ அவரோட வருகையை ரொம்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி தான் அவரே வந்திருக்காரு சொன்ன டைமை விடவே அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. நாலாவது எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாருன்னா கிரௌட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசுறாரு. ஸோ தாவேகாவோட பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா இருக்கும் அப்படின்றது தாவேகாவினருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்துட்டு அதிக அளவில் கூடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு மக்களுக்காக ஒரு தண்ணி ஃபெசிலிட்டியோ இல்லைனா சாப்பாடு ஃபெசிலிட்டியோ இல்லைனா லேடிஸ்க்கான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டியோ எதுவுமே அவங்க அங்கே வைக்கல. ஸோ இதுவுமே ஒரு மேஜர் ப்ராப்ளமாக அங்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கரூர்ல ஒரு கட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்துருச்சு. ஸோ வந்தது வந்துட்டு அங்க இருக்கிற பஸ்ல இருந்து தூரமா பார்க்கும்போது இன்னும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் தாவேகாவினருக்கு. பட் இருந்தாலும் அதை தாண்டி நாங்க ஒரு 40 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே நீங்க வெளிக்கிளம்புங்க அப்படின்றது போலீஸ் அட்வைஸ் பண்ணியும் இல்ல நாங்க ஸ்பாட்டுக்கு போய் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த ஸ்பாட்டுக்கு போய் விஜய் பேசி இருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு மேஜர் பிரச்சனையா பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு கரூர் துயர சம்பவம் நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் படியில நான் வந்துட்டு கலெக்டர்ஸ்க்கு வந்துட்டு உத்தரவிட்டா அங்க போயிட்டு நீங்க உடனே என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது பார்த்துட்டு சொல்லுங்க. உடனடியாக அங்க கலெக்டர்ஸோட ஹெல்ப் டெஸ்க் ஒன்று அமைச்சு மக்களுக்கு தேவைப்படுற எல்லா உதவிகளும் உங்க தரப்புல இருந்து கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. அதே போல அங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர இன்ஜூர்டு பீப்புளுமே சரி இறந்தவங்களுமே சரி உடனடியாக இறந்தவங்களும் அதுக்கான ஒரு அட்டாப்சியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு உடனடியாக அவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அந்த ஒரு பாடியை ஒப்படைங்க. கை கால் முறிஞ்சவங்க இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு உடனடியாக சீக்கிரமா சிகிச்சை அளிச்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் என்னோட சைட்ல இருந்து ஒரு தரப்புல இருந்து இந்த ஒரு புஷ் கொடுத்தேன். ஸோ இதுபடி அங்கே 2 மாவட்ட கலெக்டர்ஸ் எங்கே யாருன்னா ஒன்று திண்டுக்கல் இன்னொன்று திருச்சி, இந்த 2 மாவட்ட கலெக்டர்களுமே ஸ்பாட்லேயே இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலன்னு சொல்லி ஓவர் நைட்டில் நான் வந்துட்டு திருச்சிக்கு வந்து மக்களை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் கிட்டத்தட்ட 24 டாக்டர்ஸை வச்சு நாங்கள் இந்த அட்டாப்சியை முடித்தோம் ஓவர் நைட்டில். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த
கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஒரு 10வது அளவுக்கு இருந்ததுனால உடனடியாக நாங்கள் வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறிச்சு. ஸோ அதுதான் இந்த போஸ்ட்மார்ட்டம்ல நடந்த ஒரு விஷயம் சொல்லி போஸ்ட்மார்ட்டத்தோட மொத்த எக்ஸ்பிளனேஷனுமே நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தாவேகாவினர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் இருக்கிற டிரைவர்ஸை வந்துட்டு அடிக்கிறதாகவும் வந்துட்டு நான் ஒரு கேள்விப்பட்டேன். ஸோ அவசரத்துக்கு போகிற ஒரு வழியில் வந்துட்டு தாவேகாவினர்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வன்முறையில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுவுமே நான் வருத்தப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்கும்போது நானுமே திருச்சிக்கு ஓவர் நைட்டில் போயிட்டு இறங்கி அங்கே நிலவரம் தான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட மக்களை பார்க்கறதுக்காக நான் அங்கே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவரோட எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷன் கரூரில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்றது அவருடைய மொத்த எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது ஆப்போசிஷன் லீடராக இருக்கிற நம்மளோட எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு சரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டு சில கேள்விகள் எனக்கு இருக்கு, அந்த கேள்விகளுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொல்லி முதல்ல எழுந்துக்கிறாரு. ஸோ எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கே சைடில் ஆப்போசிட்ல வந்துட்டு எல்லாருமே அவங்க எதிரில் நின்று சில கத்த ஆரம்பிச்சு உங்களுக்கு அசம்பிளியில் எப்படி நடக்கும்ன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதிர்ப்புகள் காமிச்சிருக்காங்க. ஸோ உடனே வந்துட்டு நம்மளோட ஆப்போசிஷன் லீடராக இபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் அசம்பிளிலே பேசல, நான் பேசுறதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு பேசுறதுக்காக நான் வந்துட்டு பொறுமையா இருந்தேன் இல்லையா, இப்போ நான் பேசுறத எதிரில் இருக்கிறவங்களும் பொறுமையா கேட்கணும், பட் அவங்க பொறுமையா கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் அசம்பிளியில பேசல, நான் அசம்பிளியை விட்டு வெளியேறேன், ஸோ நான் வெளியேறி மீடியா கிட்ட வந்துட்டு மக்கள் கிட்ட நேரடியாக பேசிக்கிறேன்னு சொல்லி அசம்பிளியில இருந்தே வாக் அவுட் ஆகிறார் வெளியில. ஸோ இந்த வாக் அவுட் அப்படின்றப்ப பார்க்கும்போது அசம்பிளியில பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். இதுவே ஏடிஎம்கே வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே வாக் அவுட் ஆகியிருக்காங்க அசம்பிளியில. இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு இபிஎஸ் ஐயா அவர்கள் வாக் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ வாக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா எதில் இருக்கிற மீடியா கிட்ட வந்துட்டு இருக்கிற அவர் என்னென்ன அசம்பிளியில பேசணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி கேள்வியாக கேட்டிருக்காரு. அவர் கேட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் விஜய் மேல வந்துட்டு ஒரு செருப்பு வீசப்பட்டது. விஜயை பார்க்க வந்த கூட்டத்தில் இருக்கிற ரசிகர்களா இருக்கட்டும், இல்லைன்னா விஜய் பிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க யாருமே வந்துட்டு செருப்பை வந்துட்டு வீசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி ஒரு செருப்பு வீசப்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு வேற ஒரு கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சாரம் பெரிய அளவுக்கு கூட்டும் போது இந்த மாதிரி ஒரு தவறுகள் எதனால வந்துட்டு நடக்குது அப்படின்றது ஒரு முதல் கேள்வி கேட்கிறார். இபிஎஸ் ஐயாவோட ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்றப்போ செக்யூரிட்டியை பத்தி பேசியிருக்காரு. இதுவே வந்துட்டு கவர்மெண்டோட ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு திமுகவோட வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு செக்யூரிட்டின்றது எந்த அளவுக்கு பலமாக கொடுத்துருப்பீங்க, அது ஏன் மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டம் சேரும்போது கொடுக்காம இருக்கீங்க? அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் சேரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு இந்த 40 பேர் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கேட்கிறார். மூணாவது கேள்வி என்னன்னா, விஜயோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் சேருவாங்க அப்படின்றது தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு போலீஸ்க்கும் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ்க்கும் தெரியாதா அப்படின்றது ஒரு அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஏன்னா விஜயை பொறுத்தவரைக்கும் இது வந்து முதல் பிரச்சாரம் அப்படின்றது கிடையாது, இது கிட்டத்தட்ட 5வது பிரச்சாரம். முதல்ல அவர் திருச்சிக்கு போகும்போது எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது இருந்தது. இன்னைக்கு கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது இன்டெலிஜென்ஸ் டீம் வந்துட்டு இதை பத்தி வந்துட்டு யோசிக்கலையா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தமிழ்நாடோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அடுத்த ஒரு கேள்வியாக கேட்கிறார். அடுத்த ஒரு விஷயம் இபிஎஸ் ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, ஏடிஜிபி பொறுத்த வரைக்கும் 500 போலீஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட் இருக்க சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து 660 போலீஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆனால் நானும் டிவியில் பார்த்தேன், எனக்கு என்னமோ அங்கே 500 போலீஸும் 600 போலீஸும் இருந்த மாதிரியும் எனக்கு தெரியல அந்த கூட்டத்தில். ஸோ அந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்த ஒரு காரணம் தான் இவ்வளோ பெரிய ஒரு துயர செயலுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது அடுத்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்றாரு. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தது இல்ல, இதே ஒரு இடத்துல ஏடிஎம்கே ஜனவரி 2025 இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துக்காக அங்கே ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஏடிஎம்கே தரப்புல இருந்து. அப்போ அங்கே அப்போதைக்கு இருந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அந்த ஒரு இடம் ரொம்ப குறுகலான ஒரு இடம், ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு மறுக்கப்பட்ட இடம் எப்படி தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ தாவேகாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எப்படி வந்துட்டு இந்த இடத்துல தாங்கும் அப்படின்றத நினைச்சு இந்த ஒரு இடத்த வந்துட்டு போலீஸ்காரங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே எழுப்ப ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அடுத்த ஒரு கேள்வியை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஸோ இதை வந்துட்டு மக்கள் லெவலில் வந்துட்டு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பற்றியுமே வந்துட்டு இபிஎஸ் ஐயா அவர்கள் திரும்பியும் வேற ஒரு கேள்வி கொடுத்தாரு. ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ஸ்டாலின் ஐயா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டார். அந்த எக்ஸ்பிளனேஷனை தாண்டி இபிஎஸ் ஐயா மீடியா முன்னாடி இன்னொன்று ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு அட்டாப்சி பண்ணணும்னா ஒருத்தருக்கு வந்துட்டு 1.5 மணி நேரமாவது ஆகும். ஸோ இது வரைக்கும் 24 டாக்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த 40 பேர் அப்படின்றது ஓவர் நைட்டில் அது பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் சரியாக இருந்தாலும் இது ஏன் கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தாங்களே, இந்த ஒரு வேகம் ஏன் கள்ளக்குறிச்சியில் காட்டலை, ஏன் கரூரில் மட்டும் காமிச்சிருக்கீங்க? அப்போ இது அரசியல் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியாக
அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியுமே ஸ்ட்ராங்காக கேட்டிருந்தார். ஸோ ஒரு பக்கம் இபிஎஸ் ஐயா வந்துட்டு அவருடைய கேள்வியை கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு மொத்த எக்ஸ்பிளனேஷன்ஸுமே அவர் கொடுத்துட்டார். ஸோ இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பதில் சொல்லுமா சொல்லாதா அப்படின்றது இப்போ ஒரு விவாதத்திலே இப்போ இது போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்ல போனோம்னா இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போ இன்னும் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கு எலெக்ஷன் வரதுக்கு. ஸோ இந்த ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு டிஎம்கேவோட இந்த ஒரு கரூர் பிரச்சனையை சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல டிஎம்கே தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே வந்துட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்கள காப்பாத்துற மாதிரி சில கேள்விகளை ஏடிஎம்கேவை எதிர்த்து கார்னர் பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கேவும் டிவிக்கும் ஒன்னா ஜாயினா அலைன்ஸ் பண்ணி டிஎம்கேவை எதிர்த்தா கூட எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷனை கூட டிஎம்கே பிரம்மாண்டமா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட கான்பிடென்ட்டை டிஎம்கே தரப்புல இருந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுங்க. சரி, ஆனா இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்ப நீங்க பார்க்கும்போது ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இந்த கரூர் சம்பவத்தை கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கே முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அசம்பிளி வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. பட் இந்த பேசப்பட்ட இந்த அசம்பிளியில தாவேகாவே இல்லை. ஸோ தாவேகாவை சம்பந்தப்பட்ட ஒருத்தருமே அசம்பிளியில இல்லாம இந்த ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கு அப்புறமா இவங்க ஏடிஎம்கே கேட்ட கேள்விகளுக்கு இப்போ டிஎம்கே என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஒரு கரூர் சம்பவம் நாளைக்கு நாள் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அசம்பிளி லெவல் வரைக்கும் இதை பேசியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பா அடுத்த ஒரு 4 மாசம் வரைக்கும் இதை பத்தி தான் பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கேமே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ தாவேகா தரப்புல இருந்து வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா, பாதிக்கப்பட்ட கரூர் மக்களோட அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலியை போயிட்டு விஜயண்ணா ஒரு மண்டபத்தில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது. ஸோ இதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் விஜயனோட பிரச்சாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும் அப்படின்றது தெரியப்படுது. பார்ப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் பிரச்சாரம் திரும்பி ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த கரூரோட விஜயனை போயிட்டு கரூர் மக்களை போயிட்டு மறுபடியும் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயத்தையே வெளியே பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அசம்பிளியில் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பேசியிருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களும் மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.